நீட் தேர்வு கடினமாக இருந்ததால் இந்த ஆண்டு கட் ஆஃப் வெகுவாக குறைய வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் நீட் பயிற்சியாளர் விக்னேஷ். அவருடன் நெறியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டுல நிறைய ஃபுல் மார்க் எடுத்தவங்களோட எண்ணிக்கை இருந்தது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ கட் ஆஃப் என்ன ஆகும்? லாஸ்ட் இயர் நீங்க பாருங்க 720க்கு 720 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. கிரேஸ் மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் லாஸ்ட் நீட்ல இருந்தது. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி ஸ்கோர் எலிவேட் ஆகக்கூடாது, அதாவது அந்த இன்ஃபிளேஷன் அப்படி இருக்கக்கூடாது, நிறைய பேர் 715 720 வாங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அது கொஸ்டின் பேப்பர்ல அது தாக்கம் அதிகமா காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த வாட்டி அந்த மாதிரி 700க்கு மேல வாங்குற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கண்டிப்பா கம்மியாகும், நம்ம எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டா கம்மியாகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் எழுதிருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த வாட்டி நீங்க வாங்குற நீட் ஸ்கோரை லாஸ்ட் இயர் நீட் கட் ஆஃபோட அடிப்படையில எடுத்து கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. கட் ஆஃப் குறையறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப ரொம்ப பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு கட் ஆஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீட் பேப்பர் டஃப் கிடையாது. இப்ப இந்தியாவில் எழுதுற எல்லாருக்குமே நீட் பேப்பர் டஃபா இருக்குன்றதுனால இந்த டஃப்னஸ் அடிப்படையில எல்லாராலுமே இப்ப இந்த வாட்டி எல்லாம் 600க்கு மேல வாங்கினாலும் அது ரொம்ப டாப் ஸ்கோரா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பிசி கேட்டகரிக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 620க்கு மேல வாங்குற மாதிரி லாஸ்ட் இயர் இருந்தது. சோ ஓசியோட 650யோ இல்ல பிசியோட 620யோ இந்த வருஷமும் வருமானு கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கட் ஆஃப் நல்லா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு.